ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 12 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த மாதிரி அந்த காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிடுறாங்கல்ல. அப்போ மீனா முத்து வந்து ₹1,00,000 கிடைக்குதுல, நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்போ ரோஹிணியும் மனோஜும் ரொம்ப ஒரு எப்பவும் மாதிரி அவங்க தான் வின் பண்ணுவோம், மத்தவங்களாம் வின் பண்ண மாட்டாங்க மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. இப்போ ஸ்ருதியும் ரவி என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு போறாங்களே, நம்ம தான் வின் பண்ணுவோம்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்ப விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட கேக்குறாங்க, என்னங்க ஆளாளுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்கன்னோனே, நல்லது தானே, ஆரோக்கியமான போட்டி தானே, யார் வின் பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கு பெருமை தானே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து மனோஜ், ரோஹிணியும் ஒரு இடத்துல நின்னு பேசுறாங்க. அப்ப ரோஹிணி என்ன கேக்குறாங்கன்னா, "நமக்கு எவ்வளவு வேலை இருக்குது. அதுவும் இல்லாம நமக்கு வந்து உன்னோட இதுல இருந்தே ஒரு நாளைக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் வருது. நம்ம எதுக்கு இதுலலாம் போய் கலந்துக்கணும்னு." "இல்ல, இல்ல நம்ம போய் கலந்துக்கிட்டு அந்த 1,00,000 வாங்கியே ஆகணும். இந்த முத்து மீனா முன்னாடி நம்ம வந்து வின் பண்ணணும்." அப்படிங்கிற மாரி இவங்க நினைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனாவும் முத்துவும் வந்து நைட்டு என்னென்ன மாரி கேள்வி கேட்பாங்க, எதுக்கு என்னென்ன செய்வாங்க அங்க அப்படி சொல்லிட்டு, எப்படி வரிசையா நிக்க வச்சு யார் அழகா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பெஸ்ட் கப்புள்ன்னு அவார்ட் குடுத்துருவாங்களா இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கன்னத்தோட கன்ன ஒண்ணா வச்சு, அப்படிலாம் வச்சு மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் நல்ல ஜோடியா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பேசாம இத பத்தி ரவி கிட்டயும், ஸ்ருதி கிட்டயும் கேட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா மாடிக்கு போறாங்க. அங்க பார்த்தா அவிங்க 2 பேரும் அப்படியே மல்யுத்தத்துல சண்டை போடுற மாரி போட்டுட்டு இருக்காங்க. "ஏய் ஏய் ஏய்! நீ படிச்சவன் தானடா! உன் வீரத்தெல்லாம் கொண்டு போய் அந்த பொம்பள புள்ளட்ட காட்டிட்டு இருக்கன்னு" சொல்லி மூத்த அடிக்க போயிடுறாரு. அப்புறமா மீனா, "என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, "ஐய்யய்யோ! நாங்க சண்டை போடல. ஒருவேளை யாரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி கேட்பாங்களோன்னு சொல்லி ட்ரெய்னிங் பண்ணிட்டு இருக்கோன்னோனே, என்னங்க இப்படி சொல்லிட்டாங்க. இதெல்லாமா கேட்பாங்கன்னோனே, இதெல்லாம் கேட்பாங்களான்னு தெரியாது. ஆனா அவங்க என்னென்ன கேட்பாங்கன்னு தெரியாதுல்ல அப்படின்னோனே, இப்போ ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர பத்தி ஒருத்தருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அந்த மாரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி, கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க. 2 பேருக்குமே அது தெரியல. இப்ப என்ன மீனா பண்றதுன்னோனே, இப்போ அவங்க ஸ்ருதி என்ன சொன்னாங்கன்னா, "இன்னும் 1 நைட் இருக்குல்ல. நீங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நாளைக்கு காம்படிஷனுக்கு வாங்கன்னோனே" சரின்னு இவங்க போயிர்றாங்க. காலையில என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே காம்படிஷனுக்கு இங்க வந்துர்றாங்க. வந்தோனே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க வந்திருக்கிறதுல 6 கப்பிள்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்காங்க." அப்படின்னு சொல்லி அவங்க 6 பேரும் ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. அதுல இவங்க 3 பேரு, இன்னொரு 3 பேர் இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாருமே அவங்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு. எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர், புரொஃபசர் அந்த மாரி இருக்கிறாங்க. அப்போ மனோஜும், ரோஹிணி என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் வந்திருக்கவே வேண்டாம். இவங்க 2 பேரும் தான் இந்த மாரி கம்மியா வேலை பார்க்குறவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்தது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம் அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் மீனாவும், முத்துவும் வந்து அவங்க டிரைவர் நான் பூ கொட்டுவேன் அப்படின்னு சொல்லும்போது, யாருமே கை தட்டவே மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா அங்க இருக்கிற அவங்க ஆங்கர் தான் எல்லாருமே வந்து கை தட்ட சொல்றாங்க. இப்ப கீழ இறங்குனோனே முத்து கேட்கிறாரு, "நம்ம பாக்குற தொழிலன்னு அவ்வளவு இதுவா? நான் போய் கேட்கவா?" அப்படின்னோனே, இப்ப மீனா சொல்றாங்க, "பொறுமையா இருங்க. நம்ம ஏன் சண்டை போடணும்? நீங்க பண்றது பெரிய வேலை தானே." அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட் லேடீஸ மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்கவங்களால என்னென்ன செய்ய முடியும்னு சொல்லி கேட்கும்போது, ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு பாய கூட என்னால வந்து கேர்ள் மாரி மேக்கப் பண்ணி விட முடியும்." அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி வந்து, "நான் வந்து பல குரல்ல டப்பிங் பேசுவேன்." அப்படின்னு சொல்லும்போது, இப்ப மீனாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே குழப்பத்துல நிக்கும்போது, இப்போ மனோஜ் வேற கிண்டல் பண்றாரு முத்துக்கிட்ட. "உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணும் தெரியாதாடா?" அப்படின்னோனே, இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அவ வந்து கண்ண கட்டிட்டே 3 பூனாலும் கடகடன்னு கெட்டுவான்னோனே, மீனா, "ஆமா என்னால அது கட்ட முடியும்." அப்படிங்கிறாங்க. இப்ப அவங்கவங்க அவங்கவங்க டேலண்ட்ட சொல்றாங்க. கடைசியில ஸ்ருதி வந்து வந்து பேசும்போது, "இது என்னோட வாய்ஸ். நான் வந்து எங்க மாமியாரோட வாய்ஸ்ல பேசுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. ரோஹிணி வந்து பியூட்டி அவங்க வந்து மேக்கப் பண்ணி அத வந்து முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்து ஸ்ருதியோட இன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. தேங்க்